ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாம் ஒன்று சேரலாம். ஒவ்வொரு நாளும் வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் நாம் ஒன்றிணைகிறோம். மக்களே, இந்த நாள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை ஊக்கப்படுத்துங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது எப்படி இந்த உலக காரியங்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடும்? எனவே இந்த உலக காரியங்களை ஜெயிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலப்பட இன்றைக்கு ஆயத்தப்படுத்த போகிறோம். எனவே இந்த முதல் ஜெபம் நான் உங்களுக்காக செய்ய விரும்புகிறேன். யார் நீங்கள் வேலை செய்பவர்கள், உங்களுடைய காரியங்கள் வெற்றியாய் மாற வேண்டுமோ, சக்சஸா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இந்த ஜெபம் நான் உங்களுக்காக செய்ய விரும்புகிறேன். எனவே உங்களுடைய ஃபைல், டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய கார்டு எது இருக்கிறதோ கையில் பிடித்து கொள்ளுங்க. இந்த நேரம் நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம் இந்த காரியங்கள், வேலைகளை ஆசீர்வதிக்கும்படி முறையிடலாம். கூடுமானால் உங்களுடைய கோப்பையில் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவின் பெயராலே தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவன் தேவன், இதோ ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் நாங்கள் இணைகிறோம். தேவனை, ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தில் ஜெபத்தில் நாங்கள் சேருகிறோம். என் தேவனை, இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நீர் எங்களுக்கான பதில் தாரும். எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. இதோ இவருடைய வேலையில், வியாபாரத்தில் இதோ இவர் சோர்ந்து போயிருந்தால் இந்த சோர்வுகளை நீக்கும், இவருடைய பலவீனங்களை நீக்கும். இதோ இவர் செய்கிற இந்த வேலைகள் யாவையும் நீர் பூர்த்தியாக்கும் ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு யார் இன்டர்வியூக்காக செல்ல ஆயத்தமானாரோ, இவருக்கான வேலை கிடைக்கட்டும். நீர் அதை செய்கிறேன், நான் நம்புகிறேன். இவருடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடும் தேவனே, இயேசுவின் நாமத்தினால். மக்களே, உறுதியை நம்புங்கள். இன்று தேவன் உங்களுக்காக பதில் தருகிறார். இந்த தண்ணீரை மேல உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த பலத்தோடு நான் செல்வேன். இன்றைக்கு நீர் எனக்கான வெற்றியை தருவேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள். ஏன்னா ஆண்டவர், இந்த ஆசீர்வாதத்தினுடைய இந்த பதில்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சியாய் மக்களை மாற்றும். இந்த பதில்கள் கிடைக்கட்டும். உறுதியாய் நம்புங்கள் மக்களே, தேவன் உங்களுக்கான பதில் தருகிறார். இந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, தேவன் உங்களுக்கான பதில் தருகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தால் நீங்கள் பலப்பட உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இன்று காலையில் 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி உங்களை தயார்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்யணும், வேலைக்கு போகணும். இது உங்களுடைய கடமை, நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக தேவன் கதவுகள் திறக்க வேண்டியது தேவனுடைய கடமை. நாம் ஒன்று சேர்ந்து நம் ஆவியில் வளர்ந்தால் எவ்வளோ பாக்கியம். எனவே இந்த வசனம் சொல்கிறது பாருங்க, யோவான் 8வது அதிகாரத்தில் 46வது வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? இந்த வசனம், இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண்டவராகிய இயேசு தம்மை குறித்து சொல்றார். இன்னைக்கு நிறைய சாட்சிகள், நிறைய விஷயங்கள் எல்லாமே இருந்தும் இன்னைக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போகுது? இந்த காலத்தில் சிந்திச்சு பாருங்க. அங்கே தான் நீங்கள் பலவீனமாகறீங்க. உங்களுடைய பலவீனம் காரணம் நீங்கள். எனவே உங்களை பலப்படுத்தி கொள்ள அவரை நோக்கி வாங்க. அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. அப்போ அவர் சொல்கிறது ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது? இந்த உலகத்தார் பாவிகளாக இருக்காங்களா? ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவங்க சொல்வதை நீங்கள் கேட்கும்போது, பாவம் செய்யாதவர் சொல்வதை ஏன் செய்யக்கூடாது? அவர் சொல்றார், நீ பரிசுத்த ஆவியை பெறு, உன் வாழ்க்கையை நடத்தல் ஒப்படை. கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எனவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இன்று நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். மேலும் நம்மளுடைய முகவரியை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா
uckj.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். தொலைபேசியில் எங்களை அழைக்க விரும்புகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, கண்டிப்பாக தேவன் உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும்படி உங்கள் விசுவாசம் பலபடி நீங்கள் அழைக்கலாம். நம்மளுடைய ஃபோன் நம்பரானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். மேலும் நம்மளுடைய முகவரி 282/681 1000 லைட் அண்ணா சாலையில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இன்று தவற விடாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.